ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்த்டே அப்போ நம்ம கலர் ட்ரெஸ்ஸை ரொம்ப ஆர்வமாக போட்டுட்டு போவோம். ஹோல் ஸ்கூலே யூனிஃபார்மில் இருக்கும்போது நம்ம மட்டும் ஹைலைட்டாக கலர் ட்ரெஸ்ஸில் போயிருப்போம். பர்த்டேன்றனால யாரும் திட்டவும் மாட்டாங்க, அடிக்கவும் மாட்டாங்க, சாக்லேட் கொடுப்பான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசாத பிள்ளைங்க கூட உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்க சத்துருக்களை காட்டிலும் தேவன் நம்மளை ஹைலைட் பண்ணி நம்ம தலையை உயர்த்தி வைக்க போகிறார். வேதத்தில் பாருங்கள், சங்கீதம் 27:6 போட்டிருக்கு, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும்னு தேவன் நம்மளுக்கு இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு. ஆமாங்க, உங்களை சுற்றிலும் உள்ளவங்க உங்களை மட்டம் தட்டியிருக்கலாம், உங்களை கேவலமாக நடத்தியிருக்கலாம், உங்களுக்கு கீழேயே வச்சிருக்கணும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் தேவன் அவங்க எல்லாத்துக்கும் முன்பாக உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்க போகிறார். அதனால் யாரை பார்த்தோம் எதை பார்த்தோம் பயப்படாதீங்க. ஏசப்பா உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ரெடியாகுங்க. இப்போ இருந்தே நன்றி பலிகளை செலுத்த ஆரம்பிங்க. இந்த மாதத்துக்குள்ளாக தேவன் நிச்சயமா உங்க தலையை உயர்த்தி வைப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். During our school days, we all will be very excited to wear color dress on our birthdays. While the whole school is wearing uniform, you will be wearing your favorite dress and you will be the highlight in that crowd. Likewise, in our life, our God is going to make you a highlight. He's going to lift your head above the enemies around you and He's going to bless you. Look what the Bible says in Psalm 27:6. My head shall be lifted up above my enemies all around me. Yes, you might have been surrounded by the people who always tries to keep you under them. They might have insulted you, they might have treated you very badly, but don't worry. Our God is promising you today that He will bless you abundantly and your head shall be lifted up above all your enemies around you. So get ready to receive your blessing and start praising our God and start giving thanks to Him, because you will definitely be blessed before this month ends and your head shall be lifted above all your enemies. So stop worrying and start praising and get ready to receive your blessings. God bless you all. Have a blessed day. Amen.